வணக்கம். நான் ஆக்சுவலி இன்னைக்கு இங்கே வந்து தமிழ்லேயே பேசலாங்கிற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டல் வர வழியில் யூடியூப்பில் கமல் சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். எல்லா கான்ஃபிடென்ஸும் போயிடுச்சு. ஆக்சுவலி அவர் பேசுகிற தமிழ் கேட்டிங்கன்னா, ஐயோ இந்த செந்தமிழ் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறாங்க அவங்கள. ஸோ ஐ வில் ட்ரை. நிறைய தப்பு இருக்கும், பட் இருந்தாலும் யூனோ பிகாஸ் ஒரு தமிழ் படம் பண்ணியே ஐ திங்க் நவ் இட்ஸ் காவி தலைவன் இந்த இயர் டூ ஓகே எனிவே 7-8 years ஆகுது தமிழ் படம் பண்ணி. ஸோ இட்ஸ் பீன் அ லாங் வைல். ஃபர்ஸ்ட்லி ஐல் ஸ்டார்ட் வித் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச் Ganesh sir, Jiva, Arya, as fellow actors to be here and to support our release, to support our Tamil teaser launch today. It's always very heartening to see, you know, when your co-collaborators, co-actors come and support one another's work. I've had the privilege of working with Arya from long time ago, and he's like a brother, you know, probably one of my first point of contacts in Tamil cinema. ஜீவாவோட இது வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஐ ஹோப் சம்டைம் இன் த ஃபியூச்சர், இந்த நியர் ஃபியூச்சர், தட் ஐ எம் ஏபிள் டு ஒர்க் வித் ஜீவா. எப்படி இருந்தாலும், யூனோ, வாட் எவர், ஜஸ்ட் லெட் மீ நோ வென் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கணேஷ் சார் அண்ட் மீ ஹவ் ஆல்சோ நாட் ஒர்க் டுகெதர், ஸோ ஐ ஹோப் சம்டைம் சூன் வி வில் ஒர்க். சௌத்ரி சார், ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பர் டே கேட்குற ஒரு நேம் அது. இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி லைக் மோகன்லால் சார், மம்முட்டி சார், கமல் சார் அப்படிலாம் சொல்லுவார். இப்போ ஜீவா, ஆர்யா கேட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு பி லைக் ரஜினி சார், ஐ வாண்ட் டு பி ஏதாச்சும் ஒரு யூல் ஹேவ் திஸ் திங். நோ, இப்போ லிஸ்டன் சீஃபனை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி லைக் ஆர்வி சௌத்ரி சார்னா சொல்லுவார். ஸோ அவரோட சைல்டுஹுட் ஹீரோ மாதிரி ஆர்வி சௌத்ரி சார். ஏன்னோ வந்து வளர்ந்து வலுதாகி ஆர்வி சௌத்ரி சார் மாதிரி ஆயிடணும், அதான் லிஸ்டன் ஸ்டீஃபனோட மிகப்பெரிய ட்ரீமே. அண்ட் அன்பு சார் வந்து நான் இன்னைக்கு தான் முதல் வாட்டி பார்க்குறேன். பட் அகெயின் இட் ஃபீல்ஸ் லைக் he is so familiar. ஏன்னா அடிக்கடி half an hour 45 minutesல ஏதாச்சும் கான்வர்சேஷன்ல அவரோட பேர் வந்துடும், இல்லை லிஸ்டன் ஸ்டீஃபன்ல ஒரு ஃபோன் கால் இருக்கும். அவர் என் கேரன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அன்பு சார் சொல்லுங்க, அப்படி ஏதோ ஒரு கான்ஸ்டன்டா ஒரு லைஃப்ல ஒரு ப்ரெசன்ஸ். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் சார், ரெண்டு பேருமே இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கிரேஸ் பண்ணுறதுக்கு. ஐ எம் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ ஹியர். பிரசாத் சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் முதல்ல டைரக்ட் பண்ண படத்தோட தெலுங்கு ரீமேக், அது நான் பண்ண படம் விட ரொம்ப பெரிய படம் ஆக்சுவலி. காட்ஃபாதர், சிரஞ்சீவி சார் ஹீரோ, சல்மான் கான் இஸ் பிளேயிங் மை ரோல் இன் தி ஒரிஜினல். பிரசாத் சார் தான் அதோட ப்ரொடியூசர். ஐ ஹோப் சம்டே ஐ கேன் ஒர்க் வித் யூ டூ சார். The rest of it is all our team, so I think the formalities don't hold anything, any validity. But yeah, Vivek is probably, you know, a bigger star in a pan-India level than all of us here involved, because he is like one of the OG greats, you know, from 90s Bollywood onwards. When I did Lucifer பண்ணும்போது, after Mohanlal sir, I had thought a lot about all the casting options. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எந்த நடிகர் எந்த ஆக்ட்ரஸ்ங்கிறது வந்து ரொம்ப யோசிச்சு நான் காஸ்ட் பண்ண ஒரு படம். பட் மை ஈஸியஸ்ட் காஸ்டிங் வாஸ் பாபி. My first choice, நான் வேற ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை. My first choice was Vivek Oberoi. I didn't even think of a second option. நான் கூப்பிட்டேன். நான் மணாலியில் இருந்த ஷூட்டிங் டைமில் I gave him a narration on phone and he did the film for me. From then on, Vivek and me have been like very close friends. Our families know each other. He's like a brother to me. So when Kaduvaa came and we wanted Vivek to play this role, I called him and said, I didn't even give him a choice. I said, come and do this for me. And he did it. And இந்த படத்தில் வந்து இந்த ரோல், இட் இஸ் நாட் லைக் அ ஹீரோ வில்லன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், வந்து ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ். ஸோ அந்த ரோல் அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவாக அவ்வளோ கமாண்டிங்கான ஒரு ஆக்டர் பண்ண வேண்டியது இந்த படத்தில் ரொம்ப முக்கியம். ஸோ அது விவேக் பண்ணதில் வந்து வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. அவர் டப்பிங் டைரக்டர் சார், லூசிஃபர்லேருந்து யூ ஆர் லைக் மை, யூனோ, ஒன் ஆஃப் மை அசோசியேட்ஸ் நவ். ஜனகணமனா அவர் தான் பண்ண, நான் கடுவா நெக்ஸ்ட் ஃபில்மு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க சார். அதை விட லூசிஃபர் 2 அவர் தான் பண்ண போகிறேன். ஸோ யூனோ இட் இஸ், எனக்கு வந்து என்னோட டீம்ல என்னோட சீஃப் அசோசியேட் எந்த பொசிஷன்ல இருக்காங்களோ அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லிஸ்டன் ஸ்டீஃபன் தேங்க்ஸ் நான் சொல்ல முடியாது, கொச்சின்ல பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் சம்யுக்தா. I've known her for a long time. ஏன்னா சம்யுக்தாவோட வந்து முதல்ல ஒரு பெரிய ஹிட்டான படம் தீவண்டி வந்து I was part of that production house that produced it. I remember Shaji narration, the producer வந்து எனக்கு ஸ்டில்ஸ் அனுப்பி இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலாமா எப்படி இருக்குன்னு. ஸோ நான் தான் சொன்னேன் காஸ்ட் பண்ணுங்க ஷாஜி. ஓகே, ஸோ யா, பட் இட்ஸ் நைஸ் டு ஃபைனலி ஒர்க் வித் அ வெரி வெரி ப்ராமிசிங், வெரி அம்பிஷியஸ் ஆக்டர்.
Now very busy in Telugu. Again, Samyuktha also made her debut with a remake of one of my films, Ayyappanum Koshim. She played a very important part in Bhimla Nayak. And finally, thank you to the Tamil media. எனக்கு வந்து தமிழ் சினிமா பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸ். ஏன்னா கொஞ்சம் தான் ஐ டிட் சம் ஐ டோன்ட் நோ 7-8 ஃபிலிம்ஸ் இன் தமிழில். அந்த படங்களில் வந்து எல்லா படமும் வந்து பேச வச்சது, எல்லா படத்துலையும் ஏதோ ஸ்பெஷல் இருந்தது. மொழி மாதிரி ஒரு ஃபாரெவர் கிரீன் ஒரு படம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தது. நான் கடைசியாக ஒரு தமிழ் படம் பண்ணப்போ ஐ காட் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் அந்த படத்துக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இண்டஸ்ட்ரி, ஸ்வீட்டான மெமரிஸ். ஆமாம், அப்போ அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் தான். அப்போ ஏன் நீங்கள் ஒரு தமிழ் படம் பண்ணலங்கிறது. ஐ ஹோப், ஐ விஷ், ஐ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு டூ இன் தமிழ். சௌத்ரி சார் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க தமிழில் படம் பண்ணுங்க. கண்டிப்பாக சார் பண்ணுவோம். வி வில் டூ சம்திங் தட் மேக்ஸ் that stands as a testament of my respect towards Tamil film industry. So thank you to all the media friends for being here. Thank you for gracing the occasion. Kaduvaa பொறுத்த வரைக்கும் I want to make it clear, இந்த மல்டி-சிட்டி ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கடுவாங்கிற படத்துக்கு மட்டுமா பண்ணுற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இனிமே மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருந்து பண்ணுற எல்லா பெரிய படங்களும் இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள்னா, we have to come and communicate with our audience in every state on a first-person basis. We have the access now, like with you guys and with online accessibility, to provide the information all of them want directly. ஸோ இனிமேல் எல்லா பெரிய படங்களும் அதான் டப்பிங் பண்ணி உங்களுக்கு மலையாள படம் சப்டைட்டிலோட பார்க்கணும்னா அந்த ஆப்ஷன் இருக்கணும், தமிழில் பார்க்கணும்னா அந்த ஆப்ஷனும் இருக்கணும், அப்படி நினைக்கிற ஒரு ஆள்னா. ஸோ இப்போ கடுவாவில் ஆரம்பித்தது ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ ப்ரே இஸ் அ ப்ராசஸ் தட் வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் ஃபார் ஆல் பிக் ரிலீசஸ் கமிங் ஃப்ரம் கேரளா அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் மை ஃபில்ம்ஸ், ஃபார் எனி ஃபில்ம் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வர காலத்தில் வந்து ஐ திங்க் வி வில் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் அண்ட் வி வில் பிகம் ஒன் பிக் இண்டஸ்ட்ரி. இப்போ ஹோம்பாலே ஃபிலிம்ஸோட நான் ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் KGF 2ல. இப்போ பார்த்தீங்கன்னா now they have come to Malayalam. They are doing a film that I am directing called Tyson. They have come to Malayalam. I would like Tamil producers, producing Malayalam films, Malayalam actors doing Tamil cinema, Malayalam producers making Tamil films. அந்த ஒரு coordination இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். It's time we join hands and we make this into one big cinema industry, and that's the future where we are headed into. So thank you so much for being here. When Kaduvaa releases, I hope and pray that all of you like the film and there is support and you all bless the film. One last thing about Kaduvaa, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இந்த படம். இன் அ லாட் ஆஃப் வேஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சூப்பர்ப் ஃபில்ம்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் மலையாளம் and I'm very proud of it. We are going through a phase where we are making superb content. பட் எங்கேயோ ஒரே ஒரு ஜானர் மட்டும் விட்டுடுச்சு. We forgotten to make these mass action entertainers in Malayalam. So a lot of people in Kerala also share that sentiment that we would like to see, with all the great work that's happening in Malayalam, we would also like to see mass action entertainers being made. So Kaduvaa வந்து அந்த டைரக்ஷன்ல ஒரு ஸ்டெப். ரொம்ப நாளா மலையாளத்தில் நடக்காத, ரொம்ப நாளா என்னால் பண்ண முடியாத ஒரு டைப் ஆஃப் ஃபில்ம். I had a lot of fun doing it. Hope you have as much fun watching it. Thank you. Good evening. എങ്കിട്ട് ഈവനിങ് ഇരിക്കുന്ന ഒരു മുഖ്യമായ വിഷയം എല്ലാവർക്കും വെൽക്കം നോട്ട് சொல்லணும். ஆஸ் எ ப்ரொடியூசராக நோட்டு கொடுத்தா படமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்ட போது வந்த எல்லாருக்கும் ஒரு വലിയ பிக் தேங்க்ஸ். என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்ல என்னோட எல்லாம்னு சொல்ல முடியும் சௌத்ரி சார் தான். நான் இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ படம் எடுக்கிறதுக்கும் இப்போவும் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே சௌத்ரி சார் தான். நான் கூப்பிட்ட போதே சார் ஓடி வந்தாச்சு. அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அன்பு செழியன் மீன்ஸ் நான் கூப்பிட்ட போது என்ன லிஸ்ட் வரணுமா வேண்டையா, உறுதியாக வருமா இல்லையான்னு கேட்டேன். ஆனால் வரையன்னு சொன்னேன். அதுக்கு உறுதி இல்லை, உறுதியாக வருமா இல்லையா அண்ணே, இல்லை நான் உறுதியாக வந்துடலாம்னு சொன்னேன். ஆனால் அன்னை வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு பிக் தேங்க்ஸு. ஆர்யா நான் கூப்பிட்ட போது பிரதர் எங்கே டைமு அது மட்டும்தான் இவன் கேட்டது வந்திருக்கு. ஆர்யாவுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். பிரசாத் சார் தேங்க்யூ ஸோ மச். ஜீவா இருக்கு. ஜீவாய்க்கு வந்துட்டு பிரதர் மாதிரி தான், சாருடைய சன்னு தான், ஜீவாயோட ஃபாதர் தான் சௌத்ரி சார். ஸோ எப்படி சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால சார் ஜீவா வந்திருக்கு. ஸோ இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஸோ தேங்க்யூ ஜீவா. VTV கணேஷ் வந்திருக்கு.
தேங்க்யூ ஸோ மச். மீதி நான் ஏதாவது பேர் விட்டு போனால் அதெல்லாம் கரெக்டாகிட்டு நம்ம ஹீரோ இருக்கு கேரளாவில் வந்திருக்கு பிருத்திவிராஜ் அவரெல்லாம் கரெக்டாக நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல இதாகிட்டு இவன் சொல்லுவேன். அதனால எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். பாலதா நம்ம எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் நான் சாரோட ஒர்க் பண்ணது லூசிஃபர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சாரோட ஃபஸ்ட்டு படம். செகண்ட் வந்து ஜனகணமன, தேர்டு வந்து கடுவா. எதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். கடுவா ட்ரெய்லர் ஆக்சுவலி உண்மையாகவே மாஸ் ஆக்ஷனாக இருந்தது. பிருத்திவிராஜ் சார் வந்து திரும்ப இங்கே வந்து தமிழ் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுக்கணும், இது அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். லிஸ்டின் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு ரொம்ப பழக்கம். முதல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, அதுக்கு போக முடியல. அப்புறம் இதுக்கு வருவீங்களான்னாரு, உறுதியாக வருவீங்களான்னாரு, வர்றேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா அவர் மிகப்பெரிய படங்கள், ஏன்னா நேஷ்னல் அவார்டு படம் வந்து இங்கே எப்படி சௌத்ரி சார் வந்து மிகப்பெரிய படங்கள் வெற்றி படங்கள் எடுத்தாரோ அதே மாதிரி மலையாளத்தில் வந்து அந்த வயசுலேயே நிறையா ஹிட்டு படங்களை கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு பண்ணால் கூட கமர்ஷியல் படமாக மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். அதுபோக வந்து இப்போது விவேக் ஓபராய் சார், இந்த மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து ஒரு எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும்போது இப்போ படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இப்போ விக்ரம் படம் மாதிரி, ஒரு கேஜிஎஃப் மாதிரி எல்லா படங்களும் வெற்றி அடையணும். இது மாதிரி நண்பர் ஆர்யா வந்திருக்கிறாரு, ஜீவா, உங்களுடைய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மேஜிக் ஃப்ரேம்ஸ் மற்றும் பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக கடுவா படத்தின் ப்ரெஸ் மீட் விழாவுக்கு வந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியா பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் டீசர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படம். இது என்னடா 5 லாங்குவேஜில் வந்து இவர் ரிஸ்க் எடுக்கிறாரு நம்ம லிஸ்ட்டுன்னு நான் முதல்ல பார்த்தேன் நான். ஆனால் அந்த டீசர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பிருத்திவிராஜுக்கு சொல்லணுன்னா அவருக்கு வந்து இந்த தமிழ் படம் புதுசே கிடையாது. ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு, நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர். ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவரை வந்து மற்ற அதர் லாங்குவேஜில், அதாவது தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் வந்து அவர் ஒரு பெரிய படமாக அவருக்கு இந்த படமாக அமைவு இது. ஸோ அது இல்லாமல் இந்த படத்தில் விவேக் ஓபராய் அவர்களும் நடிச்சிருக்காரு. ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் விவேக் ஓபராய். சம்யுக்தா, டைரக்டருக்கு ஷாஜி கைலாஷ் வரலையா எனக்கு? ஷாஜி கைலாஷ் பற்றி சொல்லணும். அவருடைய முதல் படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவருடைய முதல் படத்துக்கு அந்த படத்தின் ஆல்பம் பார்க்கும்போதே ஷாஜி கைலாஷ் வந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுருந்தார். அப்போது அந்த ஆல்பம் பார்த்து நான் சொன்னேன், ஷாஜி இந்த படம் உனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக பெரிய டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவர் மலையாளத்திலும் ஆகட்டும் தமிழ் படங்கள் ஆகட்டும் இப்போ நல்லா ஹிட்டு படங்களாக கொடுத்துருக்காரு. மீண்டும் லிஸ்டின் வந்து அவருக்கு வந்து மறுபடியும் திரும்பி ஒரு பெரிய படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் லிஸ்டினுக்கும் பெரிய ஹிட்டு படமாக இருக்கும். லிஸ்டினை பற்றி சொல்லணுன்னா ஒரு லக்கி ப்ரொடியூசர்னு சொல்லுவேன் நான். ஜென்ரலாக அந்த மாதிரி ப்ரொடியூசருங்க வந்து இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து இவ்வளோ படங்களை எடுக்கணும்னா சில ப்ரொடியூசரால் தான் முடியும். அதில் வந்து லிஸ்டின்னு ஒருத்தர். அந்த லிஸ்டினுக்கு அதிர்ஷ்டத்தில் ஒரு காரணம்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் படம் பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவர். ஸோ பிருத்திவிராஜ் வந்து அவர் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கார் அவருக்கு. அவர் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை இன்றைக்கி டேட்டில், அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட. சமீபத்தில் ரிலீஸ் ஆன 2 பெரிய படம் கூட, பீஸ்ட் ஆகட்டும் கேஜிஎஃப் ஆகட்டும், எல்லா தேட்டருக்காரங்க வந்து ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரே நாளில் 2 படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லிஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி லிஸ்டின் வந்து பெரிய நம்பர் 1 ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அவர் அதாவது அவருடைய எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமையணும். ப்ளஸ் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சம்யுக்தா மற்றும் அன்பு சார் வந்திருக்காரு, மாரியா வந்திருக்காரு, நம்ம ஜீவா வந்திருக்காரு, பிரசாத், இன்னொரு ஆள் பேர் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நான். விடிவி கணேஷ் வந்திருக்காரு. ஸோ மீண்டும் இந்த படம் பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
இவ்வேதியில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக நான் இது ஃபஸ்ட் டைமாக தான் ஒரு மலையாளம் படம் பண்ணி அது ஹைதராபாத்தில் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் போய் அது ப்ரமோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிடைச்ச இந்த சப்போர்ட்டுக்கு மீடியாஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போது இது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். என்னென்னா நம்ம ஃபிலிமில் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் ஆக்டர்ஸுக்கு. அந்த மாதிரி நான் இந்த படத்தோட டைரக்டர் ஷாஜி கைலாஷ் சரோட படங்கள் ஐவ் லிட்டரலி க்ரோன் அப் வாட்சிங் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரசித்து டிவியில் ரொம்ப நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற ஒரு படத்தில் அதுவும் பிருத்வி சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, யூஸ்வலாக ரொம்ப நாளாக மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் வந்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி மாஸ் சினிமாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் பார்க்கணுன்னா யூஸ்வலாக நம்ம மலையாளத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக தமிழில் தெலுங்கில் இல்லைன்னா ஹிந்தியில் இருக்கிற படங்கள் தான் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஷுட் சே தட் நான் பிருத்விராஜ் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ அவங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணுறாங்க. ஸோ அந்த படத்தில் இந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சு முடிஞ்சதை என்னோட ரொம்ப பெரிய ஒரு லக்கா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் ஒரு செலிப்ரேஷன் பார்க்குறதுக்கு நானும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see that. எனக்கு தெரியும் மலையாள படங்களுக்கு யூஸ்வலாக இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப சப்போர்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எங்களோட படம் கடுவாக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும், நல்ல தெரியாது. ஸோ ப்ளீஸ் forgive me. I'll speak in English. I hope that's okay. If people are not understanding English, we have dubbing director right here. He can translate live. I don't know English. No, English theriyala. Fantastic. This is how I became part of Kaduvaa. This is the first narration of Gino Abraham who came to narrate to me. His English was as good as my Malayalam. It was fantastic. Anyway, Anjana, firstly, thank you for the lovely introduction. Thank you for doing such a good job this evening. Let's hear it for Anjana also. I'd just like to thank everybody on the platform today here to support the film. I don't have to thank Prithvi because he's my brother, so it's fine. This guy, Liston, also I don't have to thank because he's also my brother. But everybody else who's come, including the lovely lady, thank you, Sam, for being such a wonderful part of the film. Chaudhary Saab, thank you very much. I'm hearing about the magnitude of your finance empire in southern cinema. Now, I think I'm going to put an application to create one branch office in Mumbai with you to come for some Hindi cinema too. Madurai and yeah, he's already there. Fantastic. Thank you for being here. Arya, thank you for again coming here and supporting us. Wonderful of you guys to come and support. Jiva, loved you in 83 Man. You were superb as Krishnamachari Srikanth. Awesome. My son and I watched it together. Every time you were on screen, we used to crack up laughing. You know, in such an intense film, you were always providing that comic relief and humor and fantastic performance. Thank you to everybody else who's on stage. And yeah, it's a great experience doing Kaduvaa. I had a lot of fun. When Anjana was introducing, she said something about handsome, she said something about dashing. I got happy thinking she's talking about me. Then she said Arvind Swamy. So I was like, okay, it's fine. It's a problem lost in translation. But no, I really... Anbu. Yeah. I mentioned Madurai Anbu, I said. What, bro? Don't worry, his check is coming. Don't worry. Yeah, so it's great doing a second Malayalam film with Prithvi. I did Lucifer. That was an amazing experience. And doing Kaduvaa was the complete opposite. We did everything to try and make it happen. Again, Gino came and Liston came.
They came to narrate the film to me. I kept shaking my head like this for 15 minutes and didn't understand a word of what they were trying to explain. After some time, I said, brother, let's just eat food together. Let's have some tea. I'll call Prithvi on the phone and I'll take the narration. So it's the second time this happened. Loved doing the film. Really, really enjoyed it. Kanal Kanan did a phenomenal job. Shaji Kailash, Shaji Chetan was superb working with him. Seema auntie, fantastic actress, loved working with her. So the overall experience was phenomenal. Really, really enjoyed it, and I'm so happy that Prithvi's taken this effort to come and go to Hyderabad, go to Bangalore, go to Chennai to actually promote, because I truly believe with Kaduvaa and what Prithvi's lineup is, I'm very proud of him and what he's done for this film. I truly believe that he can be a pan-India superstar, not just a Malayalam superstar. I think if you ask me, somebody asked me today, what do you think of Prithviraj? I feel that he's Kerala's young Kamal Hassan. He's able to act, dance, direct, write, sing, edit. I don't know what all he does. He's a one-man army, but he's phenomenal. I think he's a powerhouse of talent. I'm super proud of him, and just anytime he calls me, I'm always there for him. Just want to say that. Thank you for all the love. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்றைக்கி இந்த கடுவா ட்ரெய்லர் ஃபங்க்ஷனில் வந்ததுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டர் வந்து பிருத்திவிராஜ் சாரோட நான் பண்ணியிருக்கேன் உரிமை என்ற படத்தில். ஸோ அந்த படம் மூலமாக தான் எனக்கு அவரோட அறிமுகம். பட் ஐ திங்க் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ப்ரொடியூசர் அந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் when I met him, நான் அவரோட படம் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் when I met him, என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு பேஷனேட் சினிமா லவர்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர் தான். எல்லாமே அவரால் பண்ண முடியும். இப்போ ஐ திங்க் அவர் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பீட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆக்டிங். I love his films, his direction. I think he's critically more acclaimed than most of the big directors in Malayalam or Tamil. So proud of you, brother. So really so proud of him. அதனால வந்து அவரோட வளர்ச்சியாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் சம்திங். ஒரு அப்கமிங் ஆக்டராக இருக்கட்டும், அப்கமிங் நியூ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் ஐ ஆஸ்பயர் டு பி லைக் யூ பிரதர், சீரியஸ்லி. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் விவேக் ஒபெராய் சார் வந்து நீங்கள் வந்து கம்பெனி படத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். I think he's a supremely talented actor and he's doing a lot of films across all languages. ஏன்னா மற்ற லாங்குவேஜில் போய் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லையா, அந்த லைன்ஸ் கரெக்டாக டெலிவர் பண்ணுறோமா இல்லையான்ற ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பட் he's come a long way, so congrats to you, brother. And Samyuktha, she's a fantastic actor. நிறைய மலையாளம் படம் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட டேலண்ட், அவங்களோட capabilities. She's a fantastic actor. I'm happy to see you in this film again. And நம்ம ப்ரொடியூசரை பற்றி நிறைய சொல்லணும். அவர் சார் சொன்ன மாதிரி, அன்பு சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல படங்கள், நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், நிறைய அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. இஸ் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலா. ஐ திங்க் நவ் இஸ் காட் அ குட் பார்ட்னர்ஷிப் வித் பிருத்திவிராஜ். தேர் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம். தேர் மேக்கிங் ஒரு பேன் இண்டியன் ஃபீல் வந்து எல்லா படத்துக்கும் தேர் க்ரோயிங் டுகெதர். ஸோ ஹாப்பி டு see them like this. அண்ட் கண்டிப்பாக சௌத்ரி சார் அண்ட் அன்பு சார் பீன் a huge supporter of Listin. So happy they are here to support him. Congrats to Kaduvaa and all the best to the team. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடுவா படக்குழுவினருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ பிருத்விராஜ் சார். இங்கே வந்து எங்களோட சென்னையில் வந்து நீங்கள் நடத்திருக்கிறீங்க. 83 படத்தை விட கேரளாவில் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட். ஸோ தேங்க்யூ. அண்ட் I've been a great fan of your work and seen since ஊர்மியிலேருந்து, டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து, கோஷி, அந்த எல்லா படங்களும் இப்போ இந்த ஓடிடி வந்ததுலேருந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது எல்லா ஆக்டர்ஸோட ஒர்க் பார்க்குறதுல. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு லைக் இந்த ஆடியோ லான்ச், இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. லிஸ்டின் எனக்கு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நேற்று தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு. சொன்ன உடனே அப்பா வர்றாருல, அப்புறம் நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன்.
பட் லிஸ்டன் இஸ் அ வெரி டேலண்டட் ப்ரொடியூசர். நான் ஒரு ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறேன். அவர் படமாக இறக்கின்னு இருக்காரு, ஆனால் என்னை வச்சு தான் படம் எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் நல்ல கதையாக சொல்லுங்கள். ஸோ லிஸ்டன், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் கடுவா படம் வந்து இன்னும் மேலும் தமிழில் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நல்லா வெற்றி பெறணும். அண்ட் ஐம் ஷோர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஷாஜி கைலாஷ் சார், அவரோட ஒர்க்குக்கும் நான் பெரிய ஃபேன். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் புல்லஸ் எல்லாம் கையெல்லாம் ரிஸ்டெல்லாம் பெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து இந்த அப்போவே அந்த ஃபிலிம் ரோல் பண்ணும்போது கூட பார்த்துட்டிங்கன்னா இட் யூஸ் டு பி ஸோ டஃப். அந்த ஆக்ஷன் பேக்டான ஒரு விஷயத்தை வந்து மலையாளத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்த டைரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரோட அவர் கூட நான் ஒர்க் பண்ணணுன்ற எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவரோட படத்தில் நீங்கள் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் obviously Vivek sir, we have seen a lot of films of yours, and like obviously from company we've all become great fans of you, and since I loved your work in Inside Edge too, so been following up your work, so really nice to have you here in Chennai, and thank you so much. I'm so glad that you like my work